துர்கா, சூர்யா, சாரி துர்கா. நீங்க ஏன் சூர்யா சாரி சொல்றீங்க? என்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க கூடாதுன்னு தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. ஆனா நான் தான் அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டேன். நடந்ததை விட்டு தள்ளுங்க. தேவிமா மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆயுதமா யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா. இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களை நிரபராதின்னு நான் சீக்கிரமா உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க சூர்யா. நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லலைங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு எதிரா இருக்கிறதே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். மினிஸ்டர் மகனோட பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு கடிச்சு இறந்து போன டாக்டர் இல்ல. துர்கா, என்ன சொல்ற? ஆமா சூர்யா, மினிஸ்டர் மகனோட பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சீனியர் டாக்டர் சண்முக சுந்தரம். ஆனா அவர் தந்த ரிப்போர்ட்ட மாத்தி எழுதின டாக்டர் தான் பாம்பு கடிச்சு செத்து போன டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் சண்முக சுந்தரத்தை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினா நீங்க இந்த நிலைமையில இருந்து வெளியே வந்துடலாம். துர்கா, அந்த டாக்டர் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். உங்களை கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடுறேன். அது நடக்கும் சூர்யா. துர்கா, எந்த விஷயத்த சொல்லியிருந்தாலும் நான் ஏமாத்திருக்க மாட்டேன். ஆனா நம்ம தெய்வமா பேரை சொல்லிதான் என்னை ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். உன் பேச்ச கேட்காததாலதான் எனக்கு இந்த நிலைமையே. என்ன மன்னிச்சிரு துர்கா. நீங்க என்ன பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேங்க. இது சத்தியம். மேடம், டைம் ஆச்சு. சார் வாங்க சார். சரி சூர்யா, நான் வரேன். நீங்க பாத்துக்கோங்க.